ஏன் சிலருக்கு மட்டும் கடன்லாம் வேகமா தீருது, பணம் பெருகுது? ரகசியம் தெரியணுமா? வாங்க, மயிலாடுதுறையில இருந்து வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போற வழியில இருக்க திருநின்றியூர் மகாலட்சுமீஸ்வரர் கோவிலுக்கு. விஷ்ணுவோட மனைவியான மகாலட்சுமி இந்த ஊர்ல வந்து தங்கி இருந்து இங்க இருக்க இறைவனை வழிபாடு செஞ்சிருக்காங்க. அதனால இந்த இறைவனுக்கு வந்து மகாலட்சுமீஸ்வரர் அப்படின்னு பேரு. நாமளும் இங்க வந்து வழிபாடு செஞ்சா நம்மளோட கடன் பிரச்சனை எல்லாம் தீரும்னு சொல்றாங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து வழிபட வேண்டிய கோவில் இது. இங்க மாதுளை விதைகளை வந்து பிரசாதமா தர்றாங்க. அக்ஷய திருதை நாள்ல வந்து வணங்க வேண்டிய தலம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு வந்து வணங்குனீங்கன்னா உங்க வீட்டுல செல்வம் பெருகும் நம்பப்படுது. இறந்த முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடைய அமாவாசை அன்னைக்கு இங்க வந்து வேண்டிக்கிறாங்க. இங்க வந்து வழிபாடு செஞ்சா நம்மளோட பயம் பாவங்கள் நீங்கி நம்ம நல்லபடியா வாழலாம் அப்படின்னு சம்பந்தர் தன்னோட பதிகத்துல பாடியிருக்காரு. இந்த கோவில்ல சம்பந்தர் ஒரு பதிகமும் அப்பர் ஒரு பதிகமும் சுந்தரர் 2 பதிகங்களும் பாடியிருக்காங்க. சோழ மன்னன் சிதம்பரம் போகும்போது வெளிச்சத்துக்காக தீவட்டி எடுத்துட்டு போவாரு. கரெக்டா ஒரு இடத்துல மட்டும் நனைஞ்சிரும். அந்த இடத்த தாண்டி போன உடனே தானாவே எரியும். அது என்ன அடுத்த வீடியோல பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ மறக்காம பாருங்க. நன்றி.